வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அன்பு மட்டும்தான் நிரந்தரம். பட் ஆனால் அந்த அன்பை நமக்கு பிடிச்சவங்க மேலே அன்பு காட்டுறப்போ அந்த அன்பை காமிக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும். அதே அவங்க மேலே நமக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காச்சும் கோவத்தில் ஏதாச்சும் ஒரு தப்புதான் தவறுதெல்லாம் பேசிடுறோம். ஆனால் அவங்க அப்படி தான் நினச்சி நம்ம பேசிடுறோம். அது பேசினதுக்கு தப்பு பிராய்ச்சிக்கனா நம்மளே வந்துட்டு பண்ண சொல்கிறோம். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சாரி, மன்னிச்சுக்க, அப்படி எல்லாமே கேட்குறோம். ஆனால் நம்ம அன்பு காமிச்சதெல்லாம் வந்துட்டு அவங்க மறந்துட்டு நம்ம இந்த கோபத்தை காமிச்சதை ஃபுல்லாக மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை அழுவு வருவாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த அன்போட வலி தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முடியல, ரொம்ப வலிக்குது, கஷ்டமாக இருக்கு. உயிருள்ள பொருள் மேலே அன்பு வைக்காதீங்க என்றைக்குமே. எனக்கு தெரிஞ்சது உயிருள்ள பொருள் மேலே அன்பு வைக்காதீங்க. உயிர் இல்லாத பொருள் மேலே அன்பு வைங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷினு, வெஹிக்கிள், மோட்டார், சைக்கிள், சின்ன ஒரு பேனா மேலே அன்பு வைங்க. இங்கு தீர்ந்ததுக்கப்புறமா ஒரு லீஃபில் வாங்கி போட்டிங்கன்னா திரும்பி உங்களுக்கு அது உதவும். உயிருள்ள பொருள் மேலே நம்ம அன்பு வச்சு அந்த உயிருள்ள பொருள் ஒரு நாள் நம்ம உயிர் எடுக்கிறப்போ தான் அதோட வழி நமக்கு தெரியுது. உயிரில்லாத பொருள் மேலே அன்பு வைங்க. உயிரில்லாத பொருள் மேலே அன்பு வைக்கிறனால தான் அந்த உயிரில்லாத பொருளுக்கு வந்துட்டு உயிரை கொடுத்து காவு கொடுத்து அந்த பொருளை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி உயிரில்லாத பொருளில் அன்பு வைக்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு தோணுது. உயிருள்ள பொருள் மேலே அன்பு வைக்கக்கூடாது. வைக்கணும், அளவுக்கு மேலே வைக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ வேதனை, நம்ம ஒரு வார்த்தை தவறுதால பேசிடுறோம், ஓகே, அவங்களுக்கு வேதனை. அந்த வார்த்தையை நம்ம பேசிட்டோமேன்ட்டு நம்ம படுற வேதனையை அவங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, புரிஞ்சுக்கணும். புரியாமல் போனால் நம்ம என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா வேறு வந்து எட்டி பார்க்குறது, ஒரு வீடியோ போட முடியல அந்த வீட்டில். சரிங்க, நன்றி. கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோ போடுறப்போ மூஞ்சி சோகமாக வச்சுக்க முடியாது, அதனால இப்படி போடுறேன்.